ஏன்னா கூட்டத்தை உங்களுக்கு மைக் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு ப்ரீ பிளானா பாத்துருக்கலாம்ல. சரிப்பா அப்படி வச்சு என்னதான் பேசினான்னு பார்த்தா எம்ஜிஆர் தன்னுடைய முதல் மாநாட்டம் நடத்தின இடமும் திருச்சி தான். போருக்கு போறவங்க குலதெய்வத்தை பாக்குற மாதிரி நான் தேர்தலுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இது இல்லாம போன சட்டசபை தேர்தலில் 505 வாக்குறுதிகளை திமுக அரசு கொடுத்தது. அதை நிறைவேற்றாத வாக்குறுதிகளை படிச்சு பார்த்து கேள்வி எழுப்பினாரு. சரிப்பா அப்படி தாவேகா என்ன பண்ணும் அப்படின்னு கேள்வி கேட்டவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வி, மின்சாரம், மருத்துவம் அடிப்படை தேவைகளுக்கு தாவேகா செய்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம பெண்களோட பாதுகாப்பிலும் சட்ட பிரச்சனைகளும் நோ காம்ப்ரமைஸ், அதாவது நடைமுறைக்கு என்ன தேவையோ செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. இதெல்லாம் சரினா சொல்றீங்களே செய்வீங்களான்னு கேள்வி எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. இந்த நிலையில செப்டம்பர் 17 கரூர்ல நடக்கிற முப்பெரும் விழாக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொள்கையில கூட்டத்தை கூட்டி கூக்குரலிட்டு கும்மாளம் போட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் கழகம் அல்ல திமுக கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொள்கையில கூட்டத்தை கூட்டி கூக்குரலிட்டு கும்மாளம் போட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் கழகம் அல்ல திமுக கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க அதை பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் விமர்சனம் செஞ்சிருக்காரு. எனக்கு இதுல ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, உங்களுக்கும் பர்மிஷன் இருந்தா ரொம்ப தூரமா இருக்குல்ல, நீங்க டைமுக்கு ஆரம்பிச்சாதானே நெக்ஸ்ட் டைம் பர்மிஷனும் கொடுப்பாங்க. எங்க இத சொன்னா நம்ம திட்ட வராங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் முரளி. செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு. தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள்.